அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே. எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்ல, உங்களுக்கு கூட பலருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்கள்னு ஒரு சிலது இருக்கும். இந்த பாடல்களை பத்தி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம கஷ்டத்துல இருக்கப்ப, கவலையில இருக்கப்ப, கோபத்துல இருக்கப்ப, ஏதோ ஒரு இமோஷன்ல நம்ம டவுன்ஃபால்ல இருக்கிறப்ப ஏன் யாருமே இல்லாம தனியா இருக்கப்ப கூட இந்த பாடல்கள் நம்மளோட கூடயே பயணிச்சுக்கிட்டு இருக்கும். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சோகத்துல இருந்தாலோ, கஷ்டத்துல இருந்தாலோ, கோபத்துல இருந்தாலோ, வெறுப்புல இருந்தாலோ, எந்த ஒரு விதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்களை போட்டிங்கன்னா மூடிட்டு கேட்கிறப்ப ஏதோ வேற ஒரு உலகத்துக்கே நான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் இந்த வேர்ல்டுல லேண்ட் ஆகுறப்ப கண்டிப்பா எப்படி கண்ணை மூடனோ அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம ஒரு ஹாப்பினஸோட கண்ணை திறப்பேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கூட பலர் அனுபவிச்சிருக்கலாம். Music has the power to change your mood emotionally and psychologically. இப்படிப்பட்ட மியூசிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மொழி, இனம், ஏஜ், கல்ச்சர், ட்ரெடிஷன் எந்த டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாரும் இணைக்கிற சக்தி மியூசிக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப தற்போது ஒரு புது ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அட் அ டைம்ல நம்ம மூளையில இருக்க எல்லா பார்ட்ஸையும் மோஸ்ட்லி அதை ஆக்டிவேட் பண்றதும் ஸ்டிமுலேட் பண்றதும் மியூசிக்கால மட்டும்தான் முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபன்ல இருக்க மல்டிபிள் ஏரியாஸா இருக்கிற ஆடிட்டரி, விஷுவல், மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் இமோஷனல் சென்டர்ஸ் எல்லாத்தையும் சைமல்டேனியஸா ஆக்டிவேட் பண்றது மியூசிக்கால மட்டும்தான் முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மியூசிக் எப்படிலாம் நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா எடுத்துக்குவோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல பல விதமான வியாதிகள் உள்ள பேஷண்ட்ஸ்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மியூசிக் பல நேரங்கள்ல பிசிக்கல் பெயினை ரெடியூஸ் பண்றதையும் சில நேரங்கள்ல ஹீல் பண்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நேரம் அவங்க பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்க பிசிக்கல் டென்ஷன் குறையுது. அதோட மட்டும் இல்லாம செடேட்டிவ்ஸா இருக்க மயக்க மருந்துகள் தரது கூட குறைச்சிக்க முடியுதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததா மியூசிக் ஹார்ட் ரேட்டையும் பிளட் ப்ரெஷரையும் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்மள எத்தனை பேர் நம்புவோம். பட் தட் இஸ் த ப்ரூவ் ட்ரூத். எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, சாஃப்ட், ரிலாக்ஸிங், கிளாசிக்கல், மெயினா அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், ஃப்ளூட், கிளாசிக்கல் கிட்டார்ஸ், பியானோஸ் இதுல பிளே பண்ணி கேட்குற மியூசிக்கை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட ஹார்ட் ரேட் குறையுதுனும், இதனால பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலா இந்த மியூசிக்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நல்ல மியூசிக் கேட்குறப்ப நம்ம ஹார்மோன்ஸ் ஒரு சிலது ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்டோர்ஃபின்ஸ் ஒரு பெயின் கில்லர். இது நம்ம பாடியில பல பெயின்களை குறைக்குது. பிசிக்கலா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலா இமோஷனல் பெயின்ஸையும் இது குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது டோபமைன். இதுக்கு ப்ளஷர் ரிவார்டு ஹார்மோன்னு பேரு. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட லேர்னிங், அட்டென்ஷன், மெமரி, மூட் இதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதோட ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த டோபமைன் தேவைப்படுது. அடுத்த ஹார்மோன் ஆக்சிடாக்சின். இதுக்கு பேர் லவ் ஹார்மோன். இது ஒரு சோஷியல் பாண்டிங் உருவாகிறதுக்கு, ஒரு ட்ரஸ்ட், எம்பத்தி, ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் இந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு செரோட்டோனின்ற ஒரு ஹார்மோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு சாப்பிடுற டேப்லெட்ஸ்ல இந்த செரோட்டினின், SSRIன்னு பேரு. இது இந்த செரோட்டினின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த டேப்லெட்ஸே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போது கார்டிசால். இந்த கார்டிசால்ன்றது என்னன்னா, இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணவும், பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த 5 ஹார்மோன்ஸும் நம்ம மியூசிக் கேட்கறதுனால ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால இத்தனை ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் குறையிறதுக்கு காரணமா இருக்கு. மியூசிக்னால இமோஷனலா கனெக்ட் ஆனவும் மெமரிஸை ரிட்ரைவ் பண்ணவும் முடியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா,
சில பாடல்கள், அந்த பாடலை வந்து நம்ம ரொம்ப இமோஷனலா வந்து கனெக்ட் ஆயிருப்போம். நம்மளோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடலா இருக்கும். அந்த பாடல்கள் வந்து நம்ம திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் நிறைய பழைய நினைவுகள், நம்ம மறந்ததெல்லாம் கூட திரும்ப நம்ம ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கும். இது வந்து அல்சைமர்ஸ், டெமென்ஷியா போன்ற மெமரி லாஸ் உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மியூசிக் தெரப்பின்றது வந்து அவங்களுக்கு மெயினா இல்லாட்டினாலும் நிறைய விதங்கள்ல அவங்களோட மெமரிஸை வந்து திரும்ப பெறுறதுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தனிமையான நேரங்களில் தக்க துணையாகவும், சோகமான நேரங்களில் தோள் கொடுக்கும் தோழனாகவும், நாம் தூங்கும் நேரத்தில் கூட தாலாட்டு பாடுவது இசை மட்டுமே. இந்த இசை நம்ம கூட இருக்கப்ப இதை மட்டும் இல்ல, எதையும் தாண்டி போடலான்ற நம்பிக்கை நம்மளுக்கு தானாகவே வரும். எல்லா உயிர்களையும் தன்வசமாக்கும் இந்த இசை உடலுக்கு மட்டும் இல்லாத பல நேரங்களில் மனதுக்கும் மருந்தாகவே அமைகிறது.